முதலமைச்சர் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ் சேமிக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேணும், ஸ்கூல் படிச்சா பார்த்தது காலேஜுக்கு வரணும், உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் என்ன கோர்ஸ் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதே போல் மாணவர்களும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குது. ஒவ்வொரு வருடம் 8 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வயிறார சாப்பாடு, அதன் பிறகுதான் கல்வி. ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் கொடுக்க முடியாது, நாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார். முத்தமிழர் கலைஞருடைய பேர்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பிச்சது 1,55,00,000 மகளிர். அதுல கிட்டத்தட்ட 70% மகளிருக்கு சரிபார்க்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு.